ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட தோட்டத்தில் நிறைய வாழை மரம் இருக்குங்க. அந்த வாழை மரத்துக்கூடவே வந்து பார்த்துட்டிங்கன்னா பக்கக்கன்று நிறைய வளர்ந்துருக்குங்க. ஸோ இந்த பக்கக்கன்றுங்களை எல்லாம் பிடுங்கி வேற ஒரு இடத்துல நட்டுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு வாழைக்கன்னை எப்படி பிடுங்கி எப்படி நட்டுறது அப்படிங்கிறது வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த வாழைக்கு பக்கத்தில் வந்துட்டு இருக்கிறதுலே சின்ன கண்ணை தாங்க வந்துட்டு பக்கக்கன்றுன்னு சொல்லுவோம். அந்த பக்கக்கன்றை வந்து தோண்டி அடுத்த இடத்துல நெட்டினோம்னா ஈஸியாக வந்துடும். ஆனால் இது கொஞ்சம் வந்துட்டு பெருசாயிடுச்சுங்க. சரி பரவாயில்லன்னு இவ்வளோ ஹைட் இருந்தாலுமே கூட இதை வெட்டிட்டு அதுக்கப்புறம் தோண்டி நட்டினாலுமே எப்படி இருந்தாலும் வந்துருங்க. அதனால பார்த்துட்டிங்கன்னா இந்த ஹைட்டாக இருக்கிறத வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாதியை வந்து கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்துருக்கு தோன்றக்கு வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. அதனால தோண்டி அதை வந்து வெட்டிட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்கிறத தோண்டலாம். இப்போ வந்து கீழே இருக்கிறத வந்துட்டு கடப்பாரை வச்சு தோண்ட ஆரம்பிச்சாச்சுங்க. ஃபஸ்ட்டு 4 குத்து குத்துனதுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா சரி நானும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது நான்லாம் இந்த குத்துக்கெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் மாங்குன்னு நல்லா வந்து குத்திட்டு இருந்தாங்க. குத்தி முடிச்சதுக்கப்புறம் நல்லா ஃபுல்லாக குத்துனதுக்கப்புறம் தாங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 2 அடி பக்கம் குத்தி அதை எடுத்ததுக்கப்புறம் தாங்க வந்துச்சு. மறுபடியும் ஆட்டி ஆட்டி பார்த்த இடையில வரவே இல்லை. இவ்வளோ தூரம் குத்துனதுக்கு அப்புறம் தாங்க வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா வேர் வந்து நல்லா பிடிச்சிருந்ததுங்க. இப்போ வந்து பார்த்தா தோண்டி வெளியே எடுத்தாச்சு. வெளியே எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் வேரெல்லாம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே எந்த அளவுக்கு வந்து வேர் போயிருக்குதோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளோட மரங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்க. காற்றடிச்சாலும் எதுவும் ஆகாமல் அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பிடுங்கி எடுத்தாச்சு. இது ஒன்றுங்க. அந்த சைடு வந்து இன்னொரு பக்கக்கன்றுமே இருக்குது. அதையுமே வந்து பிடுங்கிடலாம். இதை விட அது கொஞ்சம் சின்னதாக இருக்குங்க. அதையும் வந்து இதே மாதிரி பிடுங்கிடலாம். அதையும் சேம் வந்துட்டு இதே மாதிரி மேலால் இருக்கிற இதை வந்து வெட்டி விட்டுட்டு கீழே வந்து தோண்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தோண்ட ஸ்டார்ட் பண்ணதும் அரைச்சி பார்த்தா வரலங்க. மறுபடியும் அதே மாதிரி தான் இதுவும் ஆழமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை விடவே வந்துட்டு இது வந்து தோன்றதுக்கு சிரமமாக இருந்துச்சு. ஏன்னா பக்கத்துலேயே வந்துட்டு தொட்ட மாதிரியே இன்னொரு பெரிய வாழை இருந்துங்காட்டி ரவுண்டாக தோன்றதுக்கு வந்து சிரமமாக இருந்துச்சுங்க. அப்புறம் அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு போராடி இதையும் தோண்டி வெளியே எடுத்தாச்சுங்க. இந்த வேரும் பாருங்கள் சூப்பராக எவ்வளோ ஆழமாக வந்து வெளியே போயிருக்குதுன்னு பாருங்கள். இதுவும் வந்துட்டு ஒரு சூப்பரான வாழைங்க. இப்போ வந்துட்டு கொண்டுட்டு போய் வெளியே வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோங்க. வெளியே வந்து ஒரு 2 பிளேஸில் வைக்கிற பிளான் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு அந்த 2 பிளேஸ்லேயுமே வந்துட்டு குழி தோண்டி விட்டுக்கலாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி கடப்பாரை வச்சு நல்லா குழி தோண்டி விட்டுட்டு ஒரு 1 அடி 1.5 அடி இருந்தாலே போதுங்க. ஒரு 1.5 அடி டு 1 அடி இருந்தாலே வந்துட்டு வாழை வைக்கிறதுக்கு போதுமான அளவாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு கடப்பாரை வச்சு குழி தோண்டி அந்த மண்ணையெல்லாம் வந்து தொட்டியெல்லாம் எடுத்து வெளியே போட்டாச்சு. இப்போ வந்து குழி ரெடி ஆயிருச்சுங்க. ஸோ இந்த குழிக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா இந்த வாழையை வந்து வைக்கணும். இந்த வாழையை வந்துட்டு நம்ம சேம் இப்படியே வந்து வைக்க போகிறதில்ல. மேலே கொஞ்சம் நீட்டிட்டு இருக்குது இல்லைங்களா, அதை வந்து இன்னுமே கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இவ்வளோ தூரம் நீட்டிட்டு இருக்க வேண்டிய தேவையெல்லாம் குருத்து வந்து முளைச்சி வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுங்க. அதனால இன்னுமே கொஞ்சம் கிட்ட சேர்த்து வச்சு வெட்டிட்டோம் அப்படின்னா வந்துட்டு குருத்து வந்து சீக்கிரமாக மேலே தளைஞ்சு வந்துடும். அதனால இன்னுமே பாதியாக வந்துட்டு இதை கட் பண்ணிட்டு மேலே நீட்டிட்டு இருக்கிற தண்டை மட்டும் கட் பண்ணி பாதியை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வாழைக்கன்னை உள்ளே வச்சு இன்செர்ட் பண்ணிட்டு மண்ணையெல்லாம் போட்டு நல்லா மூடி விட்டு இது பண்ணியாச்சுங்க. இதுதான் வந்து நட்டுற ப்ராசஸ்ஸு. இந்த வேறு பகுதி வந்துட்டு நல்லா உள்ளே போகிற மாதிரி வச்சு நெட்டி மண்ணை போட்டு மூடி விட்டுருணுங்க. அதே மாதிரி இன்னொரு சைடு பார்த்துட்டிங்கன்னா குழி நல்லா தோண்டி விட்டுட்டு வாழைக்கண்ணோட மேல் பகுதியை வந்து வெட்டி விட்டுட்டு அதோட வேர் பகுதியை தூக்கி உள்ளே வச்சு நல்லா இன்செர்ட் பண்ணி மண்ணை போட்டு விட்டாச்சுங்க. இப்போ 2 பக்கமுமே வாழைக்கன்று வந்து நட்டியாச்சு. இந்த வாழைக்கன்று நட்டினதுக்கு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணி வந்து தொளிச்சு விடணும். வாழைக்கு பார்த்துட்டிங்கன்னா தண்ணி வந்து ரொம்பவே முக்கியம். நம்ம எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை செழிப்பாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரம் வாழை வந்து க்ரோ ஆகி வருங்க. அதனால இப்போ தண்ணி வந்து ஊற்றி விடலாம். தண்ணி ஊற்றி விட்டாச்சுங்க. தண்ணியை ஊற்றி விட்டதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா முள் வந்து வைக்கணும். முள் வந்துட்டு ஏன் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வெளியே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா கோழி மாடு எல்லாமே வந்து சுற்றி பரவலாக மேய்ஞ்சிட்ருக்குங்க. அதனால இந்த கோழி ஆடுகளுக்கெல்லாம் வந்துட்டு வாழைக்கன்று மேலே வந்துட்டு ஒரு பெஸ்ட்டு பிரிவுனே சொல்லலாம். ஏன்னா வாழைக்கன்று முன்னாடி இருந்துச்சுனாலே போதும் அதுதான் வந்து ஃபஸ்ட்டு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அதனால பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி முள்ளு செடி வந்து வெட்டி அதை சுற்றி வந்து ஃபஸ்ட்டு போட்டு விட்டுறலாம். தலையிற வரைக்கும் வந்துட்டு முள்ளு செடி வந்து இந்த மாதிரி போட்டு விட்டுறலாம்.
தண்ணி ஊற்றல ஊற்றுட்டுமா நீங்கள் எடுக்கிறீங்களா? ஊற்றுங்கக்கா வரலாம். இந்த மாதிரி எல்லாம் போட்டு விட்டாச்சுங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ நாளில் தலையுது அப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ வந்து ஒரு 4 டேஸ் ஆச்சு. 4 டேஸில் பார்த்துட்டிங்கன்னா இதோ இந்த வாழைக்கன்று வந்துட்டு நல்லா க்ரோவ் ஆகி வந்துருச்சுங்க. க்ரோவ் ஆகி வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அப்படியே துளிர் விட ஸ்டார்ட் ஆகி ஒவ்வொரு இலையாக வந்து சூப்பராக ஆயிடுச்சுங்க. இப்போ வந்துட்டு அதுக்கு பக்கத்துல நெட்டின வாழைக்கன்று வந்து இன்னுமே வரலங்க. அது வந்து கிட்டத்தட்ட சுத்தியும் அழுகி கூட போயிருச்சு. இன்னும் வருமா என்னன்னு கூட தெரியல. சரி வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இப்போ 15 நாள் கிட்டவும் ஆயிருச்சு. அந்த 15 நாள் கிட்ட ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா, பக்கத்துல வச்ச வாழைக்கன்று வந்து க்ரோவ் ஆகியே வருது. க்ரோவ் ஆகி வந்ததுக்கப்புறம் எங்கனால நம்பிக்கையே இல்ல. அது வந்து க்ரோவ் ஆகி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் பண்ணதுக்கு வந்து ஒரு பிரயோஜனமா இருக்கு அப்படின்னு நாங்க எடுத்துக்கிட்டோங்க. அதனால இந்த கன்றுமே வந்து சூப்பரா இருந்துச்சு. ஆனா இந்த கன்று வந்து லேட்டா வந்தாலும் லேட்டஸ்ட்டா வருவேன் அப்படிங்கிற மாதிரி துளிர் விட்டு பெருசா வரும்போதே வந்துட்டு இது கொஞ்சம் பெரிய பக்க கன்றா தாங்க இருந்துச்சு. இதோட சைஸ் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா வரும்போதே கொஞ்சம் பெருசா வந்திருக்குது. ஃபர்ஸ்ட்டு வந்தது கொஞ்சம் சின்ன சைஸா வந்திருக்குங்க. ஆனா பரவால்ல. அதுவுமே சூப்பரா வந்துருச்சு. இப்போ பெருசா வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, நம்ம முள்ளெல்லாம் எடுத்து முள்ள வந்து இந்த பக்கமா எடுத்து போட்டுட்டு, இந்த பெருசா வந்ததுக்கு மட்டும் சுத்தியும் 4 பக்கமும் அ புல்லெல்லாம் வெட்டி விட்டுட்டு, குச்சியெல்லாம் நட்டி, அதுக்கு ஒரு சேஃப்டியா வந்து ஒரு அ வலை மாரி போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோங்க. இப்போ 4 பக்கமும் குச்சிலாம் நட்ட வச்சுட்டு, அத சுத்தி வந்துட்டு ஒரு பைய வந்து கட் பண்ணி, சுத்தி வந்து சுத்தி விட்டுட்டோம் அப்படின்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா, சுத்தி கட்டி விட்டுட்டோம் அப்படின்னா, இனி வந்து நம்ம ஆள் ஹைட் ஆகுற வரைக்கும் எதுவுமே வந்து அதை வந்து இது பண்ண முடியாது. அதனால இந்த மாதிரி சேஃப்டியா வாழைக்கன்னு வந்துட்டு கொண்டு வந்தாச்சுங்க. ஸோ இனி வளர்ந்து வர அப்டேட் எல்லாம் வந்துட்டு ஃப்யூச்சர்ல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.